நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் போராட்டம் முடிந்தது, இனி போராட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. 4 விஷயத்துல ஜாக்பாட்டும் நிம்மதியாகவும் நீங்கள் இருக்கலாம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. வரக்கூடிய குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுடைய பலங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னு நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறக்க போகுது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் முதல் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்க போகுது? இந்த சித்திரை மாதத்திலேயே தொடக்கத்திலேயே குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. ஸோ மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய மகரத்திற்கு 4 அர்த்தாஷ்டம வீட்டில் இருந்த குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு இடம் மாறுறாரு. ஸோ அப்படி மாறக்கூடிய குருனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. குரு பலன் கிடைக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே. ஸோ குரோதி வருடம் உங்களுக்கு எடுத்தவொடனே ஒரு யோகத்தை கொடுக்குது. ஏன்னா குரு வந்து பார்த்துட்டா கோடி புண்ணியம், கோடி நன்மையில் நடைபெறும். ஸோ அந்த அளவுக்கு குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்க போது, அதுவும் குருவுடைய 9ஆம் பார்வை. ஸோ மேலும் 4 விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் இருக்குது. நிம்மதியாக இருக்கலாம். அந்த 4 விஷயம் எது? முதல் விஷயம், ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, குடும்ப ரீதியாக ஒரு வழக்குகள் பிரச்சனை இருக்குது, ஒரு நோய் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி பிறந்த நண்பர்களே, ஸோ அதற்காக இனி ஓடி ஒளிய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ எதிரிகள் பிரச்சனை முடிவடைவதற்கு இந்த குருவன் சாதகமாக இருக்கிறாரு. மேலும் உங்களுடைய மகரத்திற்கு 9ஆம் வீட்டில் இருந்த கேது பகவான் ஸோ உங்களை வளர விடாம தடுத்த உங்களுக்கு வாய்ப்புகளுக்கு முட்டுக்கட்டா இருக்கக்கூடிய அந்த எதிரிகளும் துரோகிகளும் இனி விலகுவார்கள். ஸோ அவர்களை கண்டு நீங்க அஞ்சி நடுங்கியது போதும். ஸோ நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்ன தொழில் பார்த்தாலும் சரி, இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள், அதுக்கு காரணம் 9ஆம் வீட்டில் இருந்த கேது. அந்த கேதுவை குரு பார்ப்பதால் கண்டிப்பா அந்த நபர்கள் விலகி விடுவார்கள். ஸோ எதிரிகளை கண்டும் கடனை கண்டும் நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டாம். ஸோ பொருளாதார பிரச்சனை சரியாகும், எதிரிகள் பிரச்சனை ஓஞ்சிரும், துரோகிகளுடைய வீழ்ச்சி சூழ்ச்சி முறியடிக்கப்படும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க நம்பிக்கையா தைரியமா நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பும் அங்கீகாரமும் இனி தவறாமல் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி வாய்ப்பு நிச்சயமான முறையில் உண்டு. அதே போல அவமானம், ஸோ உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லை, ஸோ திருமண தடை இருக்கு, அதனால நல்ல ஒரு பேர் கிடைக்கல, ஏதேனும் உடல் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அதனால அவமானப்பட்ட நீங்க குருவுடைய பார்வை கிடைப்பதன் மூலமாக வம்ச வாரிசுகள் கிடைக்கும். அதனால குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இதனால சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் எதிரிகள் துரோகிகளுக்கு கண்டும் கடனை கண்டும் அஞ்சி நடுங்க வேண்டாம். ஓடி ஒளியோடைய நிலைப்பாடு இனியே இல்லை. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து ஸோ இந்த குருவனுடைய 11ஆம் வீட்டில் குருவனுடைய 7ஆம் பார்வை. ஸோ இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். மேலும் சனிவனுடைய 10ஆம் பார்வை வேற அந்த 11ஆம் வீட்டுக்கு கிடைக்குதுங்க. ஸோ மகரத்திற்கு 11 என்பது விருச்சகம். ஸோ அந்த விருச்சகத்தை சனியும் பார்க்கிறாரு. ஏன்னா சனிவன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு, குருவு 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ஸோ குரு சனி 2ம் பார்க்கின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஏற்கனவே பார்த்த வேலைக்குண்டான பலன் இப்போ கிடைக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். ஸோ வரவேண்டிய பணம் வசூலாகும். ஏற்கனவே முதலீடு பண்ண ஒரு தொழில் அல்லது இடம் அல்லது ஒரு வீட்டில் நீங்க அந்த வீட்டின் ரீதியாக லாபம் பார்ப்பீங்க. ஸோ ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு வேலை, ஸோ அந்த வேலையின் ரீதியாக சம்பள உயர்வோ அல்லது ஏற்கனவே பண்ணக்கூடிய வேலையில இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இடமாற்றம் எதிர்பார்க்குறேன், அந்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வரவேண்டிய பணம் வசூலாகும். தொலைந்து போன காணாமல் போன பொருளோ நகையோ பணமோ மீண்டும் கிடைக்கும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் சேரும். ஸோ இதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் மகர ராசியில பிறந்தவங்க 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஏன்னா முதல் திருமண வாழ்க்கை தவறாக அமைஞ்சிருச்சுங்க, நாங்கள் 2ஆவது திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் 2ஆம் திருமண கட்ட வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு யோக வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கடுத்து 3வது விஷயம், குருவனுடைய 9ஆம் பார்வை உங்க ராசியில மகர ராசியில பதியுது மற்றும் 2ஆம் வீட்டில் சனிவான் ஆட்சி பெற்ற மாதிரி இருக்கிறார் உங்களுடைய ராசினார். ஸோ இந்த விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா மகரத்துல பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும். அதே போல இதெல்லாத்தையும் தாண்டி எதிர்த்த உறவுகள், நண்பர்களாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும், உங்களோட பிள்ளைகளாகட்டும், ஸோ எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, அது கூட பிறந்தவங்க, இப்படிப்பட்ட உறவுகள் உங்களை இதுவரை எதிர்த்திருக்கலாம். ஆனா இனிமே உங்களுடைய இணக்கமாவார்கள், உங்களுடைய பாசமாவார்கள், உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுடைய அருமை அவர்களுக்கு புரியக்கூடிய தருணமாக இருக்கும்.
ஸோ அதன் ரீதியாக குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு இடத்தை அவங்க உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஒதுக்கப்பட்ட நீங்கள், உரிமைகள் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் இனி உரிமையோடும் ஒரு தலை நிமிர்ந்து நீங்க வாழ போறீங்க உறவுகள் முன்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற போது உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் முன்னுரிமையும் கொடுக்கப்படும். ஸோ உங்க கூட பிறந்தவங்க, உங்க பிள்ளைகள், உங்க வாழ்க்கை துணை இது நடக்க போகுது. ஸோ அதனால மிகப்பெரிய மன அழுத்தம் நீங்கும் உங்களுக்கு. ஸோ மன அழுத்தம் கண்டிப்பா குறையும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு. ஸோ இதற்கடுத்து 4வது ஒரு விஷயம், 2ல சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு, மேலும் 3ல் ராகு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பா குடும்ப ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கூட பிறந்த சகோதரர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நடக்கும். குடும்ப பாரம், கடன் சுமை என்பது குறையும். ஸோ குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு நல்லது நடக்காம தடைபட்டு வந்துச்சு இல்லையா, அப்படிப்பட்ட தடை விலகி அந்த நல்லது நடக்கும். ஸோ குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைப்பதற்கும், அல்லது நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும், அல்லது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ குடும்பத்தில் பொருளாதார சிக்கல், பண பிரச்சனை சரியாகும். ஏன்னா 2ல வாக்குச்சனியாக சனிவான் இருக்கிறார். அளவு சில பேர் அசையா சொத்துக்கள் வாங்கி குவிப்பதற்கு யோகம் உண்டு. அதே போல விவசாயம் அல்லது இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மெக்கானிக்கி சம்பந்தமான விஷயங்கள், இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு படித்த மாணவர்கள் மற்றும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் வசூலாகக்கூடிய தருணம். ஸோ அந்த வசூலாகும் கண்டிப்பாக நம்ம பண ரீதியான ஒரு பெரும் லாபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஸோ இந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த 4 விஷயத்திலுமே குரு மற்றும் சனி மற்றும் ராகு கேதுகள் இணைந்து லாபத்தை கொடுக்கிறார்கள். ஸோ மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பயிற்சி அடைஞ்சிருவாங்க. 21 நாட்களிலே சுக்கிரன், புதன் அப்படின்ற கிரகங்களை பயிற்சி அடைஞ்சிருவாங்க. சூரியனும் அடுத்தடுத்து பயிற்சி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த 4 கிரகம் அப்படின்றது இந்த வருஷத்துல பெரிய பயிற்சி இல்லை. குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே சித்திரவாதிலே குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் எந்த கிரகத்துடைய பயிற்சியும் கிடையாது. ஸோ அதனால குரோதி வருடம் என்பது உங்களுக்கு முழுமையான ஒரு பயிற்சியை கொடுத்து மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்குது. இந்த 4 விஷயத்துல நீங்க நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் மகரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த வருடம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடுன்னு பார்த்தா 9ல கேதுபவன் இருக்கிறாரு. ஸோ முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். பித்திருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய திதி, சிராதம், தர்ப்பணம் போன்ற விஷயம் தவறாம செய்யுங்க. ஸோ மேலும் விநாயகருடைய வழிபாடுகளை தவறாம பண்ணணும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் வெள்ளை எருக்கன் பூமாலையை விநாயகருக்கு அணிவித்து வணங்கி விட்டு வருவது உங்களுடைய காரிய தடை நீக்கி வெற்றிகளை உங்களுக்கு வாரி வழங்கும். ஸோ இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா தவறாம பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பதிலாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.